உலகிற்கு நெறிகாட்டும் திருக்குறள் உன் கையில் உலகிற்கு நெறிகாட்டும் நிசம்பனி கப சக்தி கபனிடையை புரி நாரடிகே Papanika sarigari kapaga mani panita karitan peritan pagatar kabani dayai puri naranige sa 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 kajar jari papani jani papani jari pani jari kapani jari ajari jari nikal jari 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 pani baga pani sa jari jari pani jari baga jari kapani sa jari jari pani jari pani sa nidani baga jari kapani sa nikal jari sa jari jari basa nikal jari 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 pani baga pani dayai puri naranige Tani bani jari, rigar jari ka, rigar jari ka, rigar jari jari rigar bani ka, bani ka bani ka, tita, kari jari bani ka, rigar bani ka, kari jari bani jari bani jari ka bani, kari jari bani ka, ni bani jari ka bani, dayai puri naranige. परमेश्वरी पराशक्ति ताये
கருவாகி புனலில் உருவான கந்தன்பூர் எந்த ஊர் கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தன்பூர் எந்த ஊர் கனவும் மரபாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் இந்த ஊர் குண்டங்களில் கோவில் கொண்ட வடிவேலு கண்ட சுக என்னவோ குண்டங்களில் கோவில் கொண்ட வடிவேலு கண்ட சுக என்னவோ தொண்டர் பல பேரும் கொண்டு தமிழ் பேசும் கண்ட சுகம் நல்லவோ உருகியவன் பெயரை உரைக்கு பல பேரும் அழகு பல என்னவோ உருகியவன் பெயரை உரைக்கு பல பேரும் அழகு பல என்னவோ கருகி துயரோட கவலை பறந்தோட பெருகும் அருள் அல்லவோ அழகல் முருகனில் ஆவின குடிகளில் இளவன் பெயர் கொண்டவே அழகல் குமரனில் ஆவின குடிகளில் இளவன் பெயர் கொண்டவே பழகு தமிழ் பாட்டி அவை மூடாட்டி பழனி என சொன்னதா பழகு தமிழ் பாட்டி அவை மூடாட்டி பழனி என சொன்னதா கனலில் கருவாகி புனலில் உருவான் கண்டன்பூர் என்னவூர் கனவு மரபாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் இந்த ஊர் ஞான மனிதர்களின் இந்த ஊர் அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு இதுதான் இதுதான் நன்றி நன்றி ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் உன்னே எங்கள் குலம் என்போம் தலைவர் ஒருவர் தான் என்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் சமரசம் எங்கள் வாழ்வென்போம் வாழ்க 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 பொதிகை மலையில் பிறந்தவளா பூவையில் பருவம் அடைந்தவளா பொதிகை மலையில் பிறந்தவளா பூவையில் பருவம் அடைந்தவளா கருணையில் அணையில் பொழிந்தவளா காவிரி கரையில் கழித்தவளா காவிரி கரையில் கழித்தவளா வாழ்க 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 தருமத்தின் சாலங்கொலி முழங்கிடுவோம் தமிழ் தாய் மலரை வணங்கிடுவோம் தருமத்தின் சாலங்கொலி முழங்கிடுவோம்
ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம். இங்கு வந்து இருக்க இவருக்கு வணக்கம். வணக்கம். உங்க ஆசி கடந்த எங்க வணக்கம். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம். உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்க. ஐயா மாரே அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம். உங்க அன்பை கலந்த எங்க வணக்கம். அச்சா மாரே மாமா மாரே வணக்கம். உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும். உங்க ஆட்சி கலந்த எங்க வணக்கம். அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம். உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு ஆமா. எங்க அப்பா மாரே வணக்கம். எங்க வணக்கம். அச்சா மாரே ஆத்தா மாரே வணக்கம். உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். உங்க அன்பை கலந்த வணக்கம். கண்ணாடியை கலட்டுவோம். 13 ரூபாய்க்கு வாங்கினாங்க, ஒரு மசுன்னு தெரியல. ரைட் ரைட். அருமையான கூட்டம். வரும்போது பொட்டலாக கிடந்துச்சு. நாடகம் பேச்சு எத்தனை நாள் இருக்குங்க மணிவண்ணன் ப்ரோ? 5 நாள் ஆச்சா? 5 நாள். வேற ஊருக்கு போகிறவங்க நாங்கள் இங்கே வந்துட்டோம். இது நாடக மேடையா சிமுண்டு கம்பெனியான்னு கேட்குறேன். உள்ளே இம்புட்டு மூட சிமுண்டு அடுக்கி வச்சது யாரு? பொம்பளை பிள்ளைய ஒன்றுக்கு இருக்க போது அது கட்டி சேர போகுது. என்னைக்கு கேட்கப்படாது. கட்டியோட வந்தா சரி. தம்பி இன்னும் கொஞ்சம் மல்லாக்கப்படுப்பா. கொசு ஓத்தியை பொறுத்து விடுறேன். நான் நாடகத்துக்கு வந்தேன்னா வேற. அருமையான கிராமம் உண்மையிலே. தவளை வீரம்பட்டி. உண்மையிலே தெரியாத ஆள் வந்தான்னா இந்த ஊருக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வர முடியாது. 800 வளைவு இருக்கு, 250 வேகத்தடை. ஏன் டிரைவரு ஏற்கனவே டிராய்ட்டு ஓட்டினவன். காட்டை பார்த்தா வேமா இறங்குவேன். அதனால் அமைதியாக இருங்க. ஒரு சாங் பாடிக்கிறோமா? மை செட் விக்னேஷ் தானே? அருமையான மை செட். பூரா சொந்த ஜாமன் தானே? சரி சரி சரி. இதுக்கு ஏப்பா சிரிக்கிறியா எல்லாரும்? வாங்க போ வாங்க. இடம் இல்லைன்னா இங்கே கூட உட்காருங்க. போ 2 பேரும் தாயை விளையாடுவாங்க. இங்கே வாங்க. நீங்கள் எத்தனையோ பப்புனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பப்புனுக்கும் ஒவ்வொரு திறமை. இந்த உலகத்தில் எந்த நடிகரோ எவ்வளோ பெரிய ஆளோ பெரிய ஆள் கிடையாது. என்னையை பொறுத்தளவு உலகத்தில் பெரிய ஆளுன்னா யாருன்னா 10 மாதம் சுமந்து பெத்த தாயை தவிர யாருமே பெரிய ஆள் கிடையாது. எக்கோவை எக்கோ ப்ளீஸ். ஹலோ அண்ணன் தந்தைதான் வணங்கி தவள வீரம்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி தவள வீரம்பட்டி கிராமத்திலே என் கட்டட கட்டழகி நமக்கு மாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு மாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோ அண்ணன் வணங்கி தவள வீரம்பட்டி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருவாக்கு சொல்லி வந்தா பகவதி அம்மா ஏழ மக்களை வாழ வச்சா. நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா வாழ வச்சா.
தன்னானே ஓடுதானே நானே தன்னே தள்ளலா 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 அவளுக்கு திருவிழாக்கு மங்காத புகழ் விளக்கு உனக்கு மங்காத புகழ் விளக்கு அவளுக்கு புகழுக்கு மாம்பழம்மன் மங்காத புகழ் விளக்கு உனக்கு மங்காத புகழ் விளக்கு தன்னே நன்னே நன்னே தன்னானே ஓடுதானே நானே நன்னே நன்னே தன்னானே பத்தியா ஜாமி எப்படி ஆடுது பத்தியா ஏத்தா ஜாமி ஆடுறிய என்ன எதிர்த்துக்கிட்டே ஆடுறிய என்ன நாம் பரம்பரை கோடாங்க நாங்கள்லாம் சாமி இப்போ வரக்கூடாது அப்புறம் வா இனிமே தான் ஜாமியை கூப்பிடுவேன் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு மைக் செட்டில் சாமி பாட்டு போட்டா கூட எங்கள் ஊர் பொம்பளை ஆடுங்க அன்னைக்கு மைக் செட்டுக்காரன் ஆளுமா டோலுமான்னு ஓடுறேன் அதுக்கு ஆடுதுங்க என்னன்னு பார்த்தா உலகத்தை ஆளக்கூடிய அங்காளாஜி ஒரு நினச்சிக்கிட்டு ஆடுது இங்கே வர தலைப்பா கட்ட பேஜ் இல்லாமல் சார்பு வைப்பு எனங்கய்யா ஆமாம் உங்கள் சட்டிக்குள்ள கோட்டு இருக்கு இல்லையா இருக்கு போப்பா போய் அங்கிட்டு போய் அடிச்சிட்டு வா சரக்கு வச்சிருக்க வேதம் மாதிரி ஓத மாதிரி தெரியுது பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து உலக தமிழனுக்கே வீரத்தை காட்டி எங்கு சென்றாலும் என் தமிழன் அன்புனால் பிழைத்துக் கொள்வான் யாரு வந்தாலும் அவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழர்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். போதும் போதும் ஏன் கத்துற? நான் ஜல்லிக்கட்டுக்கு மாடா அவுத்து விடுறேன். அமைதியா இருங்க. நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம சில பேர் வந்திருப்பிய. தவளை வீரம்பட்டியில் நாடகம்ட்டாங்களே, என்ன நாடகம்? யாரா எம்கேஆர்னு ஒருத்தர் வர்றான் நம்மளை. அதான உண்மை. என்னைய பார்த்தாலும் உரம் கை தூக்குங்க. அப்படியே அந்த ஆள் மட்டும் வீட்டுக்கு போ, பார்க்காத ஆள் மட்டும் உட்காரு. இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் நம்ம பிறக்க போகிற கிடையாது. என்னையை பொறுத்தளவு இந்த உலகத்தில் அதிக சொந்தங்களை பெற்றவன் ஒருவன் யாருன்னா அந்த எம்கேஆர் தான். ஆனால் இந்த காலத்துலேயும் நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா வீட்டில் ஒத்தையில் படுக்க முடியலை. என் தாய்மார்கள் தான். எங்கள் அம்மாக்கள்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் கிடையாது தாத்தா. ஆனால் மேடம், உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றணும் மேடம். இதில் எத்தனை போல் புருஷனுக்கு சோறு ஓடாமல் நாடகத்துக்கு வந்தேன். கை தூக்குங்க மேடம். ஏன் சிரிக்கிறீங்க? கை தூக்குங்க. அந்த நரச்ச மண்டை மேடம் ஐயா இருக்காரா? வெளிநாடு அனுப்பிவிட்டேன். அந்த காலத்தில் புருஷன் சாப்பிட்டு எச்சி தட்டில் தான் பொம்பளை சாப்பிடுமா. எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா பேரை சொல்லி கூப்பிடாது. ஏ ராதாப்பா, என் பேர் ராதாகிருஷ்ணன். ஏ ராதாப்பா, இந்த மாடு அத்துட்டு போகுது, பிடிச்சி கட்டுங்க. ஏ ராதாப்பா, ரேஷன் கல்லில் அரிசி ஓடுறாங்களாம் போங்க, அப்படித்தான் சொல்லும். இப்போ ஒவ்வொரு வீட்டில் பார்த்தா எவன் புருஷன் எவன் பொண்டாட்டின்னு தெரியல. எல்லாரும் ஒரே மாதிரி மண்டையை வெட்டியிருக்காங்க. புருஷனை பொண்டாட்டி கூப்பிடுது, ஏ புச்சு. அவன் சொல்லுங்க சுச்சு. அதோட ஆஃப் பண்ணலாம் பார்க்குறேன் சுச்சை. அந்த காலத்திலாம் திருமணம் என்பது என்னென்னா காமத்துக்கு இல்லை, வருங்கால சந்ததிகளை உருவாக்குறதுக்காகத்தான் திருமணம். ஆயிரங்காலத்து பயிருண்டாங்க. வயக்காட்டில் பயிர் வச்சுட்டா போய் தாலி கட்டுறேன் கிடையாது. 1000 பேர்கிட்ட போய் சொல்லி தான் திருமணம் பண்ணுறது. அந்த காலத்தில் திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஏன்? கல்யாணத்தில் செலவு மிச்சம். இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டவன் 5 லட்சம் பிடிக்கிறேன். அதுலேயும் ஆடு ஓட்டாட்டேன் எவனும் மொய் எழுதுறேன். பத்திரிக்கை கொடுக்கும்போதே பார்ப்பேன், கல்யாணத்துக்கு என்ன பண்ணுற, கடன் கடையே வாங்கினியா, பத்திரிக்கை எத்தனை அடித்த, ஏன் இவ்வளோ செலவுன்னு எவனும் சொல்ல மாட்டேன். பத்திரிக்கை பார்த்தவொடனே இப்படி பிரித்து பார்த்துட்டு, மட்டன் தானே இல்லைண்ணே, அவன் சாம்பார் தான் போடலாம்னு இருக்கேன். அப்போ முனியாண்டி வருவேன், அவன்கிட்ட 501 மொய் கொடுக்குறேன், நான் வேறு விசேஷத்துக்கு போகிறேன்ட்டுவேன். இது ஏன் கேட்குறேன்னா, இன்றைக்கி சொல்கிறேன், விசேஷம் நடத்துகிற ஒவ்வொரு ஆளும் சாம்பார் சோட்டை போட்டேன்னா நீ தப்பிச்சுக்கிடுவேன். கறியை போட்டேன்னா ஒன்றே பாஞ்சுக்கிடுவாங்க. கறியை போட்டேன்னா 12 மணிக்கு தான் வருவேன். அந்த கடையை திறந்ததுக்கப்புறம் கோட்டரை போட்டுட்டு
வந்து இந்த 10,000 20,000 மொய் செய்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா விஐபி மாதிரி காரில் வருவாங்க. ஒரு கவரில் வச்சு பொண்ணு மாப்பிள்ளையில கொடுத்துட்டு அர்ச்சனையை போட்டுட்டு, சார் சாப்பிடுங்க சார், நோ டயட். யார் 10,000 20,000 செய்கிறவன் போயிடுவேன். இந்த 100 ரூபா கிழிஞ்சதால் செய்கிறான் பாரு, அவன் கல்யாண மண்டபத்தை காலி பண்ணாலும் அவன் போக மாட்டேன். சுற்றி சுற்றி வந்து அவன் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். குடல் கூட்டில் உப்பு இல்லையே, பொண்ணுக்கு மசுறு வத்தலை ஏன்றுவேன். ஏன் கொண்டு போய் கின்னஸில் விட போறியா? ஏன் சொல்கிறேன், நரம்பு இல்லாத நாக்கு எதையும் பேசும். இன்னைக்கு பெண்களுக்கு ஓயாத வேலை என்னென்னா, புருஷனை காலகாலத்தில் அனுப்பி விட்ருங்க. வெள்ளனையே அவன் போலாட்டால, ஏய் வேமா போங்க பசு வந்துடுறேன், வேலைக்கு நேரமாச்சு, இருடி போகிறேன் போங்க வேமா. பிள்ளைய அதே மாதிரி ஒரு மஞ்சள் வேனு வரும், 2 இட்லியை ஊட்டி விட்டு அவனை பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு எல்லா பொம்பளையும் ஒன்று சேர்ந்து சீரியல் பார்க்குறேன். சீரியல் பாருங்கத்தான், மாதம் 2000 ஏற்றி விட்றாங்கலாம். சீரியல் பார். இந்த சீரியல் பார்க்கும்போது சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா பொம்பளைய ஊரம் அழுகுங்க. நல்ல பொம்பளை வாழ வேண்டிய வயசில் செத்து போனான், மசுறு குண்டிக்கு மேலே கிடக்கும். பூதி வாடகை தாண்டா அந்த மத்தி கணியுது. கேட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இனிமேல் சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா எல்லா பொம்பளையும் தனித்தனியாக அழுகாதீங்க. பூரா பொம்பளையும் அப்படியே நீர் மாலைக்கு போயிட்டு ஒரு குடத்தை வாங்கி உடச்சிட்டு மொத்தமாக கட்டி விடிச்சாலுட்ட இருங்கடா தம்பி, சூத்து ஊற்றி பேசாமல் இருக்கணும், டிசிப்ளின் வேணும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இவங்களை மேய்க்க முடியலைங்க, வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, வீட்லேயும் மேய்க்க முடியாது. வாத்தியாரெல்லாம் நீங்கள் என்னடா சொல்லுவிய, சாருன்னு மைத்த சொல்லுவேன். பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியாரெலாம் யாருன்னா, அம்மா அப்பாவுக்கு அடுத்து அவங்க தான் தாய் தேப்பேன் நமக்கு ஆசிரியர். அந்த வாத்தியாரை நீங்கள் எல்லாரும் நல்லா மனசில் வச்சு சொல்லுங்கண்ணே. வாத்தியார் அப்படி பள்ளிக்கூடத்தில் வரும்போது எல்லாருமே ஆசிரியர் வருகின்றார், அவர் நடத்தக்கூடிய பாடங்களை மாணவ செல்வங்களை நம்ம நன்றாக கற்க வேண்டும். எவனாவது சொல்லுவானாக்க சொல்ல மாட்டேன். வாத்தியார் உள்ள நுழைஞ்சோடனே வாத்தியாரை சொல்லுவேன், இந்த வந்துட்டா இல்லை அறுப்பேன். எவனுக்கோ சாகு வருது, இவனுக்கு வரலையே, லீவு போட்டு போய் விளையாடலான்னு பார்க்குறேன். ஏய் யாரும் சொல்லலைன்னு சொல்லு, உண்மைதான், இது இயல்பாக சொல்லக்கூடியதேன். அதனால் பெண்களும் ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் ஒத்து இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பிள்ளைய நல்லா படிக்கும். தயவு செய்து தண்ணியை அடிக்கிற ஆளுகள்லாம் இருந்தீங்கன்னா ஒரே விஷயம் அண்ணே, உங்கள் மத்தியில் பப்புனா இருக்கக்கூடிய இந்த எம்கேஆரும் 5 ஆண்டுக்கு முன்னாடி பெரிய குடியாரன் அத்தா, உங்களுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், மேடையில் இவ்வளோ பேர் மத்தியில் மைக்கில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியவன். நான் யோக்கியம் இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் குடியை நிப்பாட்டினேன், ஏழையோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சேன், ஒரு ஆதரவற்ற இல்லத்தை கட்டினேன், இன்னைக்கு வீடு இல்லாத 4 பேர்த்துக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால ஏன் அதை சொல்கிறேன்னா, இது விளம்பரம் அல்ல, வருங்கால என் உடம்பிறப்பு இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வு. ஒரே விஷயம், தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்படி குடிக்கிற ஆளுக என்ன பண்ணுறேன்னா ஒரே தான் குருண பணத்தை குடிச்சிரு குடிச்சிரு. அதே மாதிரி பொம்பளை ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன், நித்த இவன் குடிச்சிட்டே வர்றேன், அவன் கூட சண்டை ஓட்டுக்கிட்டு நம்ம என்ன மயத்துக்கு இது பண்ணுறோம்னு நீ நினைக்கிறேன்னா, உன் புருஷன் ஒயின் ஷாப்புக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு ஆப்பை வாங்கி சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துரு. ஐயா இருங்கய்யா, என்னது எதுவும் கட்டிங்க வச்சிருக்கியா பார்த்தியா, இந்த வந்துட்டே டாஜ்மார்க் ஓனர் மையன். ஒரே விஷயம், நான் பயப்படவே மாட்டேன். என்னன்னா உங்களுக்கு ஒன்றுன்னா கேட்கக்கூடிய ஒரு ஆள்னா எம்கேஆர் தான். நான் விடவே மாட்டேன், நீ கஷ்டப்பட்டால் கூட நான் விட மாட்டேன், என்னால் முடியும், என்னவெல்லாம் செய்ய முடியும். காரணம் அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழனுடைய அன்பு இருக்கு. இப்போ நான் சொல்லும் போது குடிச்ச ஆளுக்கு எரிச்ச மஜராத்தான் இருக்கான், என்னமோ இருக்கு இந்த பப்புன்னு மஜர் இதை பேசுகிறான்ட்டு. நான் 4 வார்த்தை பேசி அழகாக சிரிக்க வச்சுட்டு போயிடுவேன். நான் என்ன பேசுகிறேன்னே அதே வச்சனம். 19 வருஷமாக நான் பேசுகிற வச்சனம் புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி கூட்டம் வந்திருக்காது. இன்னும் நாடக நடிகருக்கே புரியலை, என்னமோ சொல்கிறேன் ஆனால் ஊர் சிரிக்குதுன்னு நினச்சி நீங்களே மண்டையை சொல்லிடுறிய, அப்படி தானே ப்ரோ? அதானே. ஏன் தண்ணி அடிக்கிற ஆளுக தயவு செய்து உங்கள் குடும்பம் குட்டியை நினச்சி பாருங்க. நீ தண்ணி அடிச்சு விட்டு சட்டியோட தெருவில் நடந்து வர, அந்த சட்டியில் எவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
உண்மையிலே ஆத்தா அந்த சட்டியெல்லாம் துவைக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடணும். என்ன பண்ண சொல்ற? இந்தா போன் வந்துருச்சு. நேரத்தில் போன் வருதுன்னா சின்ன விடாத்தையா இருப்பாங்க. இதில் என்ன நல்லா கவனிச்சு பாருங்க எல்லாரும். ஒரு நாளைக்கு பொண்டாட்டி 50 தடவை போன் அடித்தா யாராவது பேசுவியா? பேச மாட்டேன். ஒரு தடவை பேசுவேன், என்னங்க மணப்பால் அரைக்கலாக்க கோல்டு ஒன்னர் என்ன இல்லை, வரும்போது வாங்கிட்டு வாங்க. சரி சரி வை. மறுபடியும் போன் அடிக்கேன், எங்க உப்பு இல்லை, ஏய் வைடி முண்டை, என்ன உப்பு இல்லை மைத்த புடுங்களேன்னு வச்சிருவேன். இதுவே சின்ன வீடு அடிக்கட்டும், ஏய் வினோத் சுத்தமா சிலிண்டரே இல்லடா, நான் சுடுமாடை கூட்டி தலையிலே தூக்கிட்டு வரேன்டா இவன். ஒரே விஷயம். அதனால ஒரு பாட்டு பாடிக்கிறோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், மற்றவங்கெல்லாம் 15,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்துமுறனால 1.5 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். மணப்பாறை பைப்பாசியில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன். பொண்டாட்டிக்கு தெரியாம 5 லட்சம் பேங்கில் சேர்த்து வச்சிருந்தேன். பிள்ளை குட்டிக்காக 250 ரூபாய் நகை வச்சிருந்தேன். காசு இம்புடுத்துறதுக்கு வந்துருச்சு, என்ன செய்யறதுன்னு கரூர்ல ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு முடியால் எந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு முடியால் எந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு முடியால் எந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு முடியால் எந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு. ஹலோ, அத்தனையும் போச்சு கொடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பங்கட்டு போகுமப்பா, குடிதான் வேணாமப்பா குடும்பங்கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அட அப்பவே சொன்னாங்கன்னு யாரும் கேட்கல, அட நானும் கேட்கல, நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பீருதான அடிச்சு புட்டேன், கொண்டாட்டி கொலுச விட்டு விடிய விடிய அடிச்சு விட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலம் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாய் தகப்ப வேலை வெட்டிக்கு போகாம தண்ணிய மட்டும் 20 வருஷமா குடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம், நான் புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா
இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அப்பவே சொன்னாங்கன்னு யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுன்னு போட்டிருந்த செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு வச்சு குடிச்சுட்டு அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த என் முப்பாட்டின் சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சது போதும் என் தமிழன் 100 ஆண்டு காலம் பிள்ளை குட்டியோடு மனைவியோடு அம்மா அப்பாவோட சொந்த பந்தத்தோட நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழணும்னு குடிச்சாளுக்கு மட்டும் இந்த பாட்டை கேட்கும்போது எரிச்ச மசிராத்தியா இருக்கு என்னை கோத்தாங்கம்மானு வஞ்சாலும் என் தாய்மார்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு மேடைக்கு எத்தனை பேச்சு வாங்கினாலும் இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு இந்த நிலையாச்சு ஆமா ஒரே விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொண்ணு கிடைக்கல யாருக்குமே இங்கிட்டு ஒரு ஆள் சிரிக்கிறத பார்த்தா கல்யாணம் பண்ணாம தெரியா ஆண்கள் பெருத்து விட்டார்கள் பெண்கள் குறைந்து விட்டார்கள் ஆனால் அதனால என்ன சொல்ல வரேன்னா இந்த பெண்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன் எதனால இன்னைக்கு நிறைய பேர் பொம்பளை பிள்ளைய கரையேற்றி விட்டு இன்னைக்கு தற்கொலை நிலைமை வருதுடா ஏன் 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி மாப்பிள்ளைக்கு செய்முறை செய்யணும்ண்டு சீர்வரிசை செய்யணும்ண்டு எத்தனையோ தாய்மார் கஷ்டப்படுது அதுக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன் வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவிய நீயும் தான் வெள பேசலாமா காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள பெண்களுக்காகத்தான் பாரு அப்படியே இருக்கீங்களே என்ன மேடம் கை தட்டுங்க உண்மை அதான் ஆத்தா நீங்கள்லாம் 10 மாதம் சுமந்து ஆம்பளைய நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஓய் திஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த காங்கிரீட் அந்த சென்ட்ரிங் கப்ளிங் இந்த ஓஸ் உள்ள ஒருத்தன் கிடைக்கேன் மருதமணி ஆமாம் மருதமணி வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அவன் மொத்த வெயிட்டே எங்கள் அண்ணன் 21 கிலோ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காரைக்குடி பக்கம் நாடகத்துக்கு போனோம் காரைக்குடி பக்கம் நாடகத்துக்கு போகும்போது பாவம் ஒன்றுக்கு இருந்துச்சு கார்லேருந்து இறங்கி எப்படியும் அந்த நீரோட நீராக ஒரு கிட்னி வெளியே வந்துருச்சு ஐயோ அப்புறம் செம்மண்ணை ஊதி விட்டு இப்போ பெப்பி குயிக்கும் அனபாண்டம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ லேசாக ஒட்டுனது எடுத்துக்கிடுச்சுன்னு உள்ளே ஒருத்தன் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் என்னப்பா ஒரே விஷயம் இளவட்டம் பூரா சும்மா இருக்காங்களே நீ ஏன் இது பண்ணுற நாடகத்தை பார்க்க விட மாட்டியா ஐயா இந்த ஐயாவை கொண்டு போய் கம்மாயில் போட முடியுமா பேசாம இரு சரியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ப்ரோ நோட்டீஸை படிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த கருப்பனை இங்கே கொண்டு வந்து நிப்பாடி விட்டு அம்மாக்கார பாரு ஹலோ வடக்கே வளநாடு வாளி கொண்ட நன்னாடு தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண
மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமை. அங்க மலையாளத்து அரசே நாட்டை ஆட்சி செய்யும் காலம். அந்த அரசனுக்கு பெரு சொல்ல ஒரு வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பிச்சையா தார வாத்து கொடுடா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சிருச்சுடோ. நான் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் மலையாளத்து மக்க அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோ. இந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலாம். இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமை. அங்க பத்தி எரியுதுடோ. அங்க பயிரெல்லாம் கருகுது. அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. மக்கள் எல்லாம் பசியில பட்டினியில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்சவர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும். அங்க வாய கட்டி புறம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிற கூப்பிட்டு அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 உள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடாட்டா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க பக்கத்துல கருப்பு குட்ட நெருங்குனா அங்க அக்னி காத்து வீசுதுடோ. அப்ப நாங்க என்ன செய்வோம்னு மலையாள நாட்டு மக்கள்லாம் கருப்பேன் காலடியில விழுகும் காலா. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய. மலையாள நாட்டை விட்டு கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியில. அப்படி தள்ளாடி கருப்பேன் பெட்டி வருங்காலாம் என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில் எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே. கருப்பேன் பெட்டிக்குள்ள உருண்டு வருங்காலம். அட அழகு மலை காடு என் அருவி மலை ஜோங்க. அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணிய விட்டு திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி
உட்காந்தாண்டா 18ஆம் படியா என் 18 படிகரப்பை வணங்கி நாம் பிறந்த கலிசரி நல்லகம்மாயா ஏ பொல்லாத உடமரமா உனக்கு 600 நல்ல வருஷமா சீமக்கருவ உடமரம் தாம்படுக்கு என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் கலிசரி காளி முனியனை வணங்கி எப்படி உட்காரு நன்ன ஜாமியை கூப்பிடல கருப்புனை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன் என் ஜாமியை என்ன கரத்திலும் பொண்ணலாம் குடியே மதிப்பறியாத குறியே தவளை வீரம்பட்டி பொன்ன கவுண்டம்பட்டி கிருஷ்ண கவுண்டனூர் மொட்டைய கவுண்டனூர் பட்டய களம் மாமுத்துப்பட்டி ஊர் பொதுமக்கள் நடத்தக்கூடிய திருவிழாவில் இருக்கக்கூடிய தத்துரமாக இருக்கக்கூடிய கேட்ட வரம் தரக்கூடிய தெய்வங்கள் மாரியம்மன் பகவதி அம்மன் பாம்பலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இங்கே சாப்பிடாமல் மணப்பாறை ஹோட்டலில் சாப்பிட்டு எல்லாமே போட்டிருக்காடா. ஆனால் ஹோட்டலில் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஊரை நான் சொல்லலை, எல்லா ஊரையும் சொல்கிறேன். நாடக நடிகர்களுக்கு ஊரில் சோறு ஓடுங்கப்பா. அங்கே ஹோட்டலுக்கு போனால் தோசையை வச்சு விட்டு சப்பலை மாற்றிட்டு அங்கிட்ட கணேசி பயில போட போகிறேன். சாம்பார் ஊற்றிரும் இங்கிட்ட செய்தி வீடியோ பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே தோசைன்றேன். சார் தோசை வரல சார். மாஸ்டர் டேபிளுக்கு ஒரு தோசை. திருப்பி அவை வர மாட்டேன். அப்புறம் ஓனர் வர்றாரு, என்ன வெறும் டேபிளாக இருக்குது, தோசை வரலங்க. மாஸ்டர் ஒரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் பேசுகிறார். ஏமா எனக்கு 2 பணியாரம் சுட்டு வைமா. கடைசி நம்ம பணியாரமாக கிடக்க. அதனால சரி, வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திருச்சி மண் கண்டெடுத்த எம்பி தேவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவான். எத்தனை வள்ளிகள் அந்த மணப்பாறை அந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு திறமை இருக்கும், ஒரு உடல் வாகு இருக்கும், குரல் வளம் இருக்கும், ஒரு இனிமையான வாய்ஸ் இருக்கும். ஆனால் வந்திருக்கு வள்ளி சாதாரண உம்பளை கிடையாது தான். எம்ஏ படிக்கல, அவங்க ஆத்தாப்பே இஞ்சில எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். வண்டி கட்டி கூட்டம் கூடி வரும் ஒரு காலத்தில். இன்னைக்கு வந்திருக்க நாரதரை சொல்கிறேன். சின்னஞ்சிறு வயதிலிருந்து 7 வயசுலேருந்து நாடக உலகத்தில் நாரதர வேஷம் போட்ட எத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்க நாரதர் அப்படி வளர்ந்து வந்தவர் தான் என் அன்பு மாப்பிள்ளை. பாட்டு பேச்சு அவருக்கு உண்டான திறமைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. உடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார், நமது புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய ரோட்டில் இருக்கக்கூடிய கூலையான விடுதியைச் சேர்ந்த MC விஸ்வநாதன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். பகவதி தாயே, மகா சக்தி கொண்டவளே, எங்கள் முத்துமாரி தாயே, நோயற்ற வாழ்வும் குறைபற்ற செல்வத்துடன் வாழ வைக்கும் எங்கள் பராசக்தி தாயே, மகா சக்தி கொண்டவளே, எங்கள் மாரியம்மா. வாரா அம்மா ஓடி வாரா, உத்தமிய பத்தினிய ஓடி வாரா, ஆடி வாரா அம்மா ஆடி வாரா, ஆடி வாரா அம்மா ஆடி வாரா, எங்க அங்காள ஈஸ்வரிய ஆடி வாரா, பகவதி தாய் அம்மா ஓடி வாரா, பத்தினிய எங்க அம்மா ஆடி வாரா. ஊரையே காப்பவையாக ஒய்யாரம்மா வாழ வைக்கும் பகவதி அம்மா, பகவானி தாயே மாமா.
அம்மா மிருதங்க சக்கரவர்த்தி ஐயா ஐயா போயிட்டு வர்றியே அது என்ன பாத்ரூம்பா எதுவும் சூடு குடிச்சுக்கிச்சா நீ வச்சுக்க போ உனக்கு நான் தர்றேன் 50 ரூபா நீ தரையில 100 ரூபா தரேன் நீ போய் சரி வாங்க 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 பெரிய ஒரு அன்பா கொடுக்குறாரு இல்ல ஐயா நீங்க வச்சுக்கோங்க பெரியவங்க ஆசீர்வாதம் எனக்கு இருந்தா போதும் சரி வாங்க விட மாட்டார் வாங்க அப்புறம் உள்ள வந்து நான் தரேன் சரி நீ அப்படியே போய் படு சாமி நல்லா இருப்ப வெங்கடாச்சலம் இந்த பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறான் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் 51 கொடுத்திருக்கார் அதனைத் தொடர்ந்து அன்பு தம்பி பலவாத்திய கலைஞர் கரூரில் இருக்கக்கூடிய பலவாத்திய கலைஞர் தம்பி சிவா அவர் சார்பாக 101 அம்பளிப்படுத்த தம்பி ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு நன்றி வணக்கம் ஒரே விஷயம் ஐயா பெருங்கொண்ட தொகையை கொடுத்து என்னை கூட்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன் ஒரே விஷயம் அமைதியாக இருங்க நாடகத்தை நீங்களே கருத்து போடாதீங்க அப்படி உனக்கு எரிச்ச மசாலா இருந்துச்சுன்னா நீ போய் வீட்டில் போய் படு இல்லை ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு நான் ஆடலும் பால்காரனா ஏன் டப்பா எல்லாம் கட்டி மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்குத்துவான் கோடையடி குமரன் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் நல்ல மனிதர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் மணப்பாறை தாண்டி ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே வரும் அந்த ஊருக்கு நீ வரணும் அப்படி சொன்னார் நான் சொன்னேன் மணிவண்ணன் என்ற ஒரு நல்ல உள்ளம் பேசும்போது இந்த ஊரில் இருக்க மக்களும் அதே உள்ளம்தான் என்று நினைத்தேன் அதே போல இருக்கீங்க இந்த பேரும் புகழும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அமயபுரம் மண்ணுக்கு சொந்தக்காரர் நல்ல மனது கொண்ட ஒரு திறமையான கலைஞன் மிருதங்க சக்கரவர்த்தி இங்கே அமர்ந்திருக்கின்ற அமயபுரத்தை சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் மிருதங்கத்தை இசைப்பார்கள்
அருமை அருமை. இவர் நாடகம்னு நினச்சி கூட ஒரு இப்படி அடிக்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க, கிடையாது. நானும் மணிவண்ணனை 19 வருஷமாக சந்திக்கிறேங்க அண்ணனை. அந்த ஸ்பீடும் அந்த சுறுசுறுப்பும் குறையாத நல்ல ஒரு கலைஞன்னா மணிவண்ணன் தான். பலவாத்திய மன்னன். அவனுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் தான். நல்ல பையன், உண்மையிலேயே எந்த கெட்ட வழக்கம் இல்லாத பையன்னா என் தம்பி தான். நான் பார்த்தது நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னைக்கு நான் பார்க்குற கண்குளராக என் தம்பி ரஞ்சித். அவங்க அப்பா பேர் செல்லியம்பட்டி அழகர்சாமி, பலவாத்திய கலைஞர். என்னையும் அந்த பகுதியில் வளர்த்து விட்ட ஒரு மகான். நன்றியை நான் மறக்க மாட்டேன் எப்பயுமே. சின்னஞ்சிறு வயதாக இருந்தாலும் என் தம்பி வாசிப்புக்கு நீங்கள் எல்லாரும் இவனை பார்த்துருக்கலாத்தா? இப்போ அடிக்கிற அடியில் நீங்களே குத்தாட்டம் போடுவீங்க, அப்படி வாசிப்பேன். அன்பு தம்பி எங்கள் செல்லியம்பட்டியை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கின்ற அமயவரத்தை சேர்ந்த சுசீந்திரன் அவர்கள் சீன்தாளம்.
அப்பப்போ ஆஃப் பண்ணி போடு, ஏன் கரண்ட் புள்ள கூடிருமா? அருமை அருமை. சாமியை அழைக்க போறேன்.